ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். ராசி கட்டத்தின் 9வது ராசி தனுசு ராசியாகும். காலபுருஷனின் பாக்கியஸ்தானம், நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய தர்ம ராசியாகும். காலபுருஷனுக்கு ஐஸ்வர்யத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கும் பாவகம் என்பதால் இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எப்பொழுதும் துணை இருக்கிறாள். தோல்வியும் இவர்களிடம் தோற்று போகும். வீரமும் வேகமும் உடைய புத்திசாலிகள் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அனுமானிக்கும் திறன் இவர்கள் இயற்கையிலேயே பெற்றவர்கள். தன் தலையே போனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர்கள். இவர்கள் யாருக்கும் எப்பொழுதும் அடிமையாக இருப்பதில்லை. பொதுநலக்காரர்கள், தாராள மனம் படைத்தவர்கள், செல்வ செழிப்புடன் இருக்கும் ராசிகளில் ஒரு ராசிக்காரர்கள். உறவுகளுடன் எப்பொழுதும் ஒட்டி இருக்க விரும்ப மாட்டார்கள். தாமரை இலை மேல் தண்ணீர் போலவே இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் புல்லின் நுனியளவு வளர்ந்தாலும் நட்புகளும் உறவுகளும் பொறாமையால் உணவு உண்ண மறந்து பட்டினி கிடப்பார்கள். உங்களின் இரக்க குணமே உங்கள் முதல் எதிரியாகும். உங்கள் எதிரிகளை நீங்கள் எளிதில் வென்றுவிடுவீர்கள். சூழ்ச்சியாலும் துரோகத்தாலுமே எப்பொழுதும் வீழ்த்தப்படுவீர்கள். அவர்களை வெல்லும் ஓர் ஆயுதத்தை எப்பொழுதும் மறைத்து வைத்திருங்கள். மகாபாரதத்தின் கதாநாயகன் அர்ஜுனன் பிறந்த ராசியாக கருதப்படும் ராசி இந்த தனுசு ராசியாகும். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதமும் சிறப்பாகவே அமைகிறது. கடந்த 3 மாதங்களாக வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிநாதன் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து பலமுடன் நேர்கதியில் பயணிக்கிறார். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அவரின் சம சப்தம பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பது மேலும் சிறப்புகளை கூட்டும். குருவின் பார்வையை நீங்கள் பெறுவதால் அனைத்து சுப நிகழ்வுகளும் சிறப்புடன் அடைந்தேறும். குழந்தை பேறு, திருமணம், வீடு, நிலம், வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்குவீர்கள். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபங்களை பார்ப்பீர்கள். நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள். உங்களின் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கரும்பாம்பு என்று அழைக்கப்படும் ராகு பகவான் அமர்ந்து எடுத்த காரியங்களில் வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலைகளை வைத்து அகலக்கால் வைக்க வேண்டாம். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் நிலையான வெற்றியை கொடுப்பார். அப்பொழுது கிடைக்கும் வெற்றியும் சொத்துக்களும் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். ஆனால் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து கொடுக்கும் வெற்றிகளும் தொழில் வளர்ச்சிகளும் சொத்துக்களும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை. எனவே திட்டங்களும் செயல்களும் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் காலம் வரை குறுகிய கால திட்டங்களாகவே இருக்கட்டும். 4ஆம் இடத்தில் உங்கள் 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்கள் வழியில் பகையை சந்திப்பீர்கள். மனைவி மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். தந்தை மூலம் சொத்துக்களும் வசதி வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்படும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் மனைவியால் ஆதாயம் பெற்றாலும் மனைவி வழி உறவுகளால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கௌரவ இழப்புகளும் ஏற்படும். குரு நோக்கம் எனப்படும் குருவின் பார்வையும் குருவின் பலமும் உங்களுக்கு கிடைப்பதால் சகல தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு அனைத்திலும் நன்மையையே பெறுவீர்கள். குதூகலமாகவும் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் பலம் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சூரிய பகவானும் சனி பகவானும் பார்வை செய்வதால் வேலையில் மேலதிகாரிகளின் மூலம் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். வேலையில் அலைச்சலும் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய செவ்வாய் பகவான் கடந்த 5 மாத காலங்களாக அஸ்தமனம் அடைந்து சஞ்சரித்து கொண்டிருந்தார். தற்பொழுது அவர் அஸ்தமகதியில் இருந்து கிழக்கே உதயமாகிறார். இனி உங்கள் மனம் தெளிவடையும். ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் பல அளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைகிறது. பங்குனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்கள் 5ஆம் இடமான மேஷராசியில் சஞ்சரிப்பார். இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களின் எதிரிகளின் தொல்லை குறையும். 11ஆம் இடம் பலப்படும். லாபங்கள் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் அதிக நன்மைகள் பெறும் 3 ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்றாகும். இந்த மாதம் பரிகாரமாக பகை வீட்டில் அமர்ந்துள்ள உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை அணிவித்து விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.